ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில தெலுங்குல ரிலீஸ் ஆன ரக்ஷனான்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான இன்வெஸ்டிகேஷன் படத்தை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையில ஒரு சீரியல் கில்லர் தொடர்ச்சியா சில பெண்களை கொலை பண்றான். அவன் எதுக்காக கொலை பண்றான்னு சொல்லி தாறுமாறா இன்வெஸ்டிகேஷன் நடக்கக்கூடிய ஒரு தரமான சைக்கோ கில்லர் மூவி தான். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நேர படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு ஒருத்தி தூங்கிட்டு இருக்க அடுத்த நிமிஷம் அவளுக்கு ஏதோ ஒரு கனவு. திடீர்னு ஏஞ்சி உட்கார்ந்து இருக்கா. மனசே சரியில்லைன்னு சொல்லி வெளியே வந்து உட்காந்து சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பக்கமா ஒரு கார் ஒண்ணு போகுது. அந்த கார்ல இருக்கிற சில ரவுடிங்க இந்த வெளியே உட்கார்ந்து இருக்க அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவளை தூக்கிடலாம், பேசாம இவளை தூக்கினா கொஞ்சம் பணமும் கிடைக்கும், பாக்குறதுக்கு நல்லா மாடலா இருக்கா அப்படின்னு சொல்லி உள்ள இருக்க ரவுடி பசங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 3 சின்ன பசங்களை கடத்தி வச்சிருக்கானுங்க. அது கூட இது 4வதா இருக்கட்டும் சொல்லி பேசி நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணி கடத்திட்டு போலான்னு சொல்லி கிட்ட வருவானுங்க. ஆனா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பயங்கரமான அடியெல்லாம் அடிச்சு அவளை தெறிக்க விட்டு ஓட வச்சிருப்பாங்க. அடுத்த நிமிஷம் பார்த்தாதான் போலீஸ்காரங்க இந்த இடத்துக்கு வராங்க. சோ நம்ம ஹீரோயின் ஒரு போலீஸ்காரங்கன்னு இப்பதான் நமக்கே தெரியும். காப்பாத்தினா அந்த சின்ன சின்ன ஸ்கூல் பசங்க ஒரு 3 பசங்க இருக்காங்க. நீங்க மட்டும் இன்னைக்கு சரியான இடத்துக்கு வரலைன்னா எங்களோட வாழ்க்கையே வேற மாதிரி மாறி இருக்கும் சொல்லி அந்த பசங்க நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போறாங்க. அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கனவு வந்தது இல்லையா, அது அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கிறான். இவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க. நம்ம ஹீரோயின் போலீஸ் ஆகணுங்கிறது ஆசை. அதே மாதிரி ஃப்ரெண்டு வேற இருக்கா இல்லையா, அவன் நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஆளு. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்திருப்பாங்க. வெளிநாட்டுல போய் படிச்சு வேலை வாங்குற அளவுக்கு அவங்க ரொம்ப டேலண்டான ஒரு பர்சன். சோ இப்ப அப்படி இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் மாடியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணி இறந்திருப்பாங்க. ஆம்புலன்ஸுக்கு போலீஸ்க்கெல்லாம் தகவல் சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே வந்திருப்பாங்க. இந்த பொண்ணு சூசைட் பண்ணி தான் இறந்துட்டா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தோட கூட்டமா ஒரு நபர் ஒருத்தன் இருக்கான். கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு லாலிபப்பை ஜாலியா சாப்பிட்டு இருக்கான். அது நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு தெரியுது. அடுத்த நிமிஷம் எஸ்ஐ வராரு. எஸ்ஐ கிட்ட நம்ம ஹீரோயின் இதை பாருங்க சார், இது வந்துட்டு ஒரு சூசைட் கிடையாது, இது அட்டெம்ப்ட் மர்டர். நாங்க ஒருத்தனை பார்த்தோம், ஒருத்தன் லாலிபப் சாப்பிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது, ஏமா நீ சொல்ற கதையெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு சொல்லும்போது, இது பாருங்க நான் ஐபிஎஸ்க்கு தான் ட்ரைனிங் ஆயிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு 2-3 மாசத்துல ஜாப் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் நீ ஜாப் வாங்கிட்டு வந்து எனக்கு வேலை கொடு, இது வந்துட்டு சூசைட் தான் அப்படின்னு சொல்லி இந்த கேஸவே முடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன பொண்ணோட அப்பா அம்மா அவங்க கிட்ட போய் விசாரிச்சாலும் சந்தேகப்படுற மாதிரி யாருமே கிடையாது. அதே மாதிரி இவங்களுக்கு எதிரிங்கன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. இப்படி இருக்க ஒரு சூழ்நிலை ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த லாலிபப் சாப்பிட்டு இருந்தான் இல்லையா, அவனோட டிராயிங்ஸை மட்டும் வரைஞ்சு வச்சிருக்காங்க. எத்தனையோ தடவை போலீஸ் கிட்ட போய் சொல்லுவாங்க. ஆனா போலீஸ்காரங்க அது சூசைட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கேஸே முடிச்சிட்டாங்க. இறந்து போன பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பொண்ணு படிக்கணுங்கிறதுக்காக இந்த ஊருக்குள்ள வந்திருப்பாங்க. இப்ப பொண்ணே இறந்து போயிட்டா இனிமே நாங்க இங்க இருந்து என்ன பண்ண போறோம் சொல்லி ஊரை விட்டு போயிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரி அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், நீ மட்டும் போலீஸ் ஆயிட்டினா சிட்டில ஒரு கிரிமினல் கூட உங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப நான் ஒருத்தவனை தப்பிக்க விட்டுட்டேன், உன்னை கொலை பண்ணவனா விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நாமளே இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுங்கிறதுக்காக திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க இருக்கிற எஸ்ஐ கிட்ட இந்த மாதிரி அந்த ஹீரோயின் வரைஞ்ச சாட் எல்லாம் காமிச்சு, இதை பாருங்க சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு கொலை நடக்குதோ இல்ல ஒரு மரணம் நடக்குதோ அந்த இடத்துல சந்தோஷமா ஒருத்தன் லாலிபப் சாப்பிட்றான் அப்படின்னா அதுக்கான காரணமும் அவன் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இது பாருமா, உன் கேஸ் மட்டும் எனக்கு கிடையாது, எனக்கு நிறைய கேஸ் இருக்குது, நீ வேலை வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரர் திட்டுறாரு, இந்த மாதிரி அறப்பைத்தியத்தெல்லாம் வேலைக்கு வந்தா இதுக்கு எங்களுக்கு கீழே நாம தான் வேலை செய்யணும்னு சொல்லி இந்த கேஸ் ஒரு சூசைட் கேஸ் அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸே பண்ணிட்டானுங்க. இப்ப அப்படியே அந்த சைக்கோ கில்லரை தான் காமிக்கிறாங்க. லாலிபப் சாப்பிட்டுக்கிட்டு பாட்டை கேட்டுக்கிட்டு ஜாலியா போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு லைவ் வீடியோ ஒன்று வருது. சில கம்பெனிக்காரங்க ஏதோ வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு பொண்ணு ட்ரீட் கொடுக்கறதா சொல்லி ரோட்ல நல்லா ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க வந்து இங்கெல்லாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது கிளம்புங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் காரை எடுத்துட்டு அந்த பொண்ணு மட்டும் தன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட கார்ல போயிட்டு இருக்க. டாப் ஓபன் பண்ணி மேல ஜாலியா விளையாடிட்டே போகுது. அப்ப ஆப்போசிட்ல இந்த சைக்கோ கில்லர் ஒரு காரை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு நிக்கிறான். என்ன நடந்துச்சு தெரியல. அடுத்த நிமிஷம் அந்த கார் பிரேக் அடிச்சு தரதரன்னு எடுத்துட்டு போய் குப்பரை அடிச்சு அந்த பொண்ணு அதே இடத்துல இறந்து போகிறாங்க. அடுத்த நாள் காலையில இந்த கேஸ் நியூஸுக்கு வருது. அது இல்லாம நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்ப ஜாபை வாங்கிட்டாங்க. முதல் முறையா போலீஸ்காரங்களா ஆயிருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு புல்லட் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதே இடத்துல அந்த சைக்கோ கில்லர் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நின்னுகிட்டு இருக்கான். நேத்து விபத்து நடந்துச்சு இல்லையா, அதுல டிரைவர் ஸ்பாட்லயே இறந்து போயிட்டான். அந்த பொண்ணு இருந்தாலே அவன் மட்டும் கொஞ்சம் கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்கிறான். ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. விசாரிச்சு பார்த்ததுல ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் தான் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை முடிக்க சொல்லி நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற எஸ்ஐ கிட்ட சொல்லி இருக்காங்க. இப்போ மீட்டிங் ஒன்னு போட்டிருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. இந்த மாதிரி சிட்டி சைட்ல நடக்கிற கொலை கொள்ளை
இது எல்லாத்தையும் தடுக்கணும்னா என்ன வழி அப்படின்னு சொல்லிரும்போது ஹீரோயின் வந்துட்டு எல்லாரையும் குத்தி காட்டுற மாதிரி ஒரே வழிதான் இருக்கு, இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ், இது வந்துட்டு ஒரு சூசைட் கேஸ் அப்படின்னு நாமளா கேஸை முடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, கேஸே இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற டிஎஸ்பி ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லி கேட்டா, பின்ன என்ன சார், நமக்கு ஏதாவது நடக்குது அப்படின்னா, ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஒரு ஆள் இருப்பான், அப்படிப்பட்ட ஆளை நம்ம தேடவே இல்லையே, நாமளா ஒரு முடிவு எடுத்துக்கிறோம்னு சொல்லி ஹீரோயின் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த எஸ்ஐய குத்தி காட்டி பேசுற மாதிரி இருக்குது. அதே எஸ்ஐ வந்து இத பாருங்க சார், இந்த பொம்பளை அவ ஃப்ரெண்டுக்காரி இறந்து போயிட்டா, அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, 2 வருஷமா தனியா பர்சனலா விசாரிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க, என்னத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற எஸ்ஐ நம்ம ஹீரோயின் பார்த்து கேட்கறாங்க. சிட்டில எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த கிரிமினலை பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதே இடத்துல திரும்பவும் கார்ல அவன் ஜாலியா தான் போய்கிட்டு இருக்கிறான். இன்னொரு சீன்ல நம்ம ஹீரோயின் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கும் போது அதே இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஒருத்தர் வராரு. என் பொண்ணை ஒரு பையன் அடிச்சிட்டான்னு சொல்லி பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா விசாரிச்சதுல கேஸ் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல, பெண்ணா இருந்துகிட்டு நீங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறீங்களேன்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கும் போது தான் சிசிடிவி ஃபுட்டேஜ விசாரிச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. முதல்ல அடிச்சது இந்த பொண்ணு தான் அடிச்சிருக்கான். சோ அது தெரியாம பையன் மேல எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை சமாதானப்படுத்தி பேசி அமுச்சு விடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி இருக்காங்க. சோ ஆட்டோல இருந்து இறங்கி வந்தோடனே யாரையோ பார்த்து பயந்து ஓடுறாங்க. இங்க ஒருத்தன் இருக்கிறாங்க, இவனும் கோட் போட்டுக்கிட்டு தான் வரான். சோ அடுத்த நிமிஷம் இந்த பையன் இந்த பொண்ணை பார்த்து மிரட்டிட்டு இருக்க, இந்த பொண்ணு மேல போயிட்டு கதவெல்லாம் சாத்திக்கிறா. போன் கால் வருது, இதை பாரு நீ வெளியே வந்து பேசிக்கிட்டே இருக்கணும்னு சொல்ல, வெளியே வந்து இந்த பொண்ணு அவனை பார்த்து பேசிக்கிட்டே இருக்குது. போன் சுவிட்ச் ஆஃப் ஆகிற வரைக்கும் என்கிட்ட நீ பேசிக்கிட்டு தான் இருக்கணும், இல்ல அப்படின்னு வச்சுக்கோயேன் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டே இருக்கான். அந்த பொண்ணு வேற அழுகுதே, என்ன விட்டுடுங்க விட்டுடுங்கன்னு சொல்லி, ஆனா விடுற மாதிரியே தெரியல. இப்ப போனு அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்க, செகண்ட் லைன்ல ஒரு கால் வந்துகிட்டே இருக்குது. ஆனா அந்த பொண்ணு அட்டன் பண்ணாம பேசிக்கிட்டு இருக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் இதே இடத்துக்கு வராங்க. அந்த பொண்ணு நல்லா தூங்கிடுறான். பயந்து ஏஞ்சதுக்கு அப்புறம் போனு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. உனக்கு எத்தனை தடவை நான் கால் பண்றது, போன் அட்டன் பண்ண மாட்டியா, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்கும் போதுதான் அந்த பொண்ணு முகத்துல ஏதோ சில பயங்களும் மாற்றங்களும் இருக்கிறத நம்ம ஹீரோயின் உணர்ந்திருக்காங்க. உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா அந்த பொண்ணு அடிக்கடி போயிட்டு வரும்போது அந்த கில்லர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணிருக்கானா இந்த பொண்ணை காதலிக்கிறதாவும், நீ எனக்கு ஓகே சொல்லு ஓகே சொல்லணும் நான் இங்க இருந்து குதிச்சிரும் சொல்லி கொஞ்சம் சைக்கோத்தனமான மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். நீ மட்டும் ஓகே சொல்லலாம் நான் செத்துருவேன், என்னோட சாவுக்கு நீ தான் காரணம் சொல்லி மிரட்டுறான். நாளைக்கு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் நீ போட்டுக்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் போட்டிருக்கிறான். சோ இதெல்லாம் நினைச்சுதான் அந்த பொண்ணு பயந்துகிட்டு இருக்குது. வெளியே சொன்னாலும் உன்னை கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மிரட்டுறா மேடம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வந்துட்டு சிவப்பு கலர் சாரி கட்டிக்கிட்டு அந்த கில்லர் இருக்கா இல்லையா அந்த பொண்ணை மிரட்டினானே, அவன் வந்து ஒரு பார்க்ல இந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். போன் பண்ணி கேட்டா நான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அதே இடத்துல நம்ம ஹீரோயின் சும்மா அழகா கிராஸ் ஆகி போறத பார்த்த உடனே இவனுக்கு ஜொல்லு வெடிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கான். ஹீரோயின் காதுல புல்டூத் வச்சுக்கிட்டு அவனை ஃபாலோ பண்ணுங்க, கிட்ட வந்தோடனே அரெஸ்ட் பண்ணிடுங்க, வீடியோ எடுங்க அப்படிங்கிற மாதிரி இவனை பின்னாடி ஃபாலோ பண்ணி போலீஸ்காரங்க ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. அழகா இருக்கிற இந்த அழகும் அழகும் ரெண்டுமே ஒன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சிருப்பான். பளிச்சுன்னு அடிக்க ஆரம்பிக்கும் போது ஒட்டுமொத்த போலீஸ்காரங்க வந்து பிடிச்சிடறாங்க. வேண்டா லேடி போலீஸ் மேலே கை வைப்பியா நீ அப்படின்னு சொல்லி லாக்அப்ல கூட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற அந்த பையனோட அப்பா கொஞ்சம் பிசினஸ் மேனு, ரொம்ப வசதி படிச்ச ஆளு, ஒரு வக்கீல கூட்டு வந்திருக்கிறாரு. என் பையன் ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டான், இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு இருந்ததுனாக்கா என்ன பண்றது, 4 பேர் பார்க்கதான் செய்வாங்கன்னு சொல்லி பையன் பண்ண தப்ப தட்டி கிளக்காம இவன் மாட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோயினுக்கு கொஞ்சம் கோவமாகுது. அவனோட போனை வாங்கி பாருங்க, அவன் எத்தனை பெண்களை வீடியோ எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அந்த வீடியோஸ் எல்லாமே அவன் டெலீட் பண்ணிருக்கான். ஆனா போலீஸ்காரங்க எடுத்தாங்க இல்லையா அந்த வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க. இந்த பையனோட அப்பா அதை பார்த்துட்டு இது ஒண்ணு பெரிய பிரச்சனைலாம் இல்லையே, ஏதோ கொஞ்சம் தெரியாதனமா எடுத்துட்டான், மஃப்டில இருந்ததால் போலீஸும் தெரியல, மன்னிச்சு விட்டுருங்க அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லும்போது என்னையே வீடியோ எடுத்திருக்கிறான், இதுக்கு கூட இவன் மேல கேஸ் போடலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேப்பர் பேனால எழுதி இவனை பேசாம விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணி அனுப்பி விடுறாங்க நம்ம ஹீரோயின். ஆனா உன் மேல நான் ஒரு கண்ணு இருக்கும், எப்பயா இருந்தாலும் உன் லைஃபை நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மிரட்டி அனுப்புறாங்க. வீட்டுக்கு போன உடனே அந்த பையனோட அப்பங்காரன் இருக்கா இல்லையா அவன் பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறான். ஏண்டா என்ன இது நாள் வரைக்கும் எந்த பொம்பளையுமே என்ன திட்டதில்ல, என்னைக்காவது நான் அழுது பார்த்திருக்கிறியா, இல்ல உங்க அம்மா தான் என்ன திட்டி பார்த்திருக்கிற, கேவலம் அவன் முன்னாடி என்ன தலைகுனிய வச்சுட்டுன்னு சொல்லி பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. அவன் பயங்கரமா கோவப்படுறான். உன் கோவத்தெல்லாம் இங்க காமிக்காத, யாருக்கிட்ட காமிக்கணுமோ அங்க காமி அப்படின்னு சொல்லி அவன் மாடியில போயிட்டு உடைச்சிட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுகிட்டு நம்ம ஹீரோயினை பழி வாங்கணுங்கிற நோக்கத்திலே இருந்துகிட்டு இருக்கான். இன்னொரு சீன்ல இந்த பைக் ரைடர் எல்லாம் வந்துட்டு ஊக்குவிக்கிற விதமா நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி அந்த மாதிரி போகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. ஒரு கிளப்புக்கு நம்ம கில்லர் போவான். அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது கூட நிறைய பேர் அவனை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா சோசியல் மீடியாஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கும், டிவில கூட நியூஸா போட்டிருப்பாங்க. இதனால அவனுக்கு பயங்கர கடுப்பு
கடுப்பாகுது. எல்லார்கிட்டயுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் மேல இருக்க வெறி கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக பெஸ்ட் உமன் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கை வெளியிடுறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். எவனே போனை போட்டு நீ என்ன ரேட்டுன்னு சொல்லு, இன்னைக்கு நம்ம புக் பண்ணுவோம் ரூம் அப்படின்னு சொல்லி தப்பா பேசிக்கிட்டு இருக்க. அவனோட லொகேஷன் அட்ரஸ் எல்லாம் அவங்கிட்டே வாங்கி நான் இப்ப கிளம்பிட்டேன் வந்துடுறேன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிக்கிட்டே அந்த இடத்துக்கு போனா அவனை பிடிச்சி அடிச்சு விசாரிச்சா நான் இந்த மாதிரி வெளியூர்ல இருக்கேன், அப்பப்ப இந்தியாவுக்கு வந்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சில வெப்சைட்ல பார்ப்பேன், கொஞ்சம் ஜாலியா இருக்கிறதுக்காக பொண்ணுங்களை கூப்பிடுவேன், அவங்க விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா நான் தொடக்கூட மாட்டேன் மேடம், சாரி ஆனா நீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கதா ஹீரோயினுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. ஒரு பான் வெப்சைட் இருக்கு, அதுல நிறைய பொண்ணுங்க கிடைக்கும். அந்த லிஸ்ட்ல நம்ம ஹீரோயினோட போட்டோவை அவனை போட்டிருக்கான். சோ அது மூலமா நிறைய போன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இவனை யாரா இந்த மாதிரிலாம் பண்ணது உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டா அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் இங்க நம்ம வில்லனை காமிக்கிறாங்க. அவன் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கிறான் போல, வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஹீரோயினுக்கு நிறைய போன் கால் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு. மேல் அதிகாரிகளா கூப்பிட்டு என்னமா உன் கேஸ் என்ன இந்த அளவுக்கு கேவலமா போயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது யாரு என்ன பண்ணாங்கன்னு தெரியல, ஆனா ஒரு பொண்ணை சீக்கிரமா அட்டாக் பண்ணும் அப்படின்னா அவளோட மானத்துல தான் கை வைக்கணும் போல அப்படின்னு சொல்லி இவங்க பேசி அவன் யாரா இருந்தாலும் சரி சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி தைரியமா பேசுறாங்க. ஏதோ என்ன மாதிரி ஒரு போலீஸ்காரங்கிறதால நான் அசால்ட்டா தாங்கிக்கிட்டேன், இதுவே ஒரு சாதாரண பொண்ணா இருந்தா அவளோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு நம்ம ஹீரோயினுக்கு யார் மேல சந்தேகம்னா அவனோட லைஃபை டிசைட் பண்ணுன்னு சொன்னாங்களே வில்லன், அவன் மேல சந்தேகம். இப்ப அவனோட வீட்டுக்கு போயிட்டு அவனோட பெட்ரூமை எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க எந்த விதமான அடையாளமோ இல்ல தடயமோ கிடைக்கவே இல்லை. இன்னொரு சீனை அவன் எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க போலீஸ்காரங்களுக்கு ஒரு லொகேஷன் ஒன்று வந்திருக்கு. இது ட்ரக்ஸ் கிடைக்க போறதா சொல்லி எல்லாமே வழி மறிச்சுக்கிட்டு இருக்க அங்க வந்துட்டு ஒரு பொண்ணு மாட்டிக்கிறான். சோ அந்த பொண்ணோட ஹெல்மெட்ல தான் ட்ரக்ஸ் ஒளிச்சு வச்சு எடுத்துட்டு போகுது. அந்த பொண்ணு கேட்டா சத்தியமா சொல்றேன் மேடம் நான் இதை பண்ணல, எனக்கு தெரியாது, நான் இப்பதான் கம்பெனிக்கு வேலைக்கு வந்திருக்கேன், நல்ல சேலரிக்காக வந்திருக்கேன், தயவு செஞ்சு நான் நம்புங்கன்னு சொல்லும்போது இந்த பொண்ணை வலுக்கட்டாயமா மாட்டி விட்டது நம்ம கில்லர் தாங்க. சோ ஹீரோயின் மேல ஒரு பிளாக் மார்க் வரணும் அப்படிங்கிற மாதிரி தப்பு பண்ணாத இந்த பொண்ணு அநியாயமா தப்பு பண்ண மாதிரி ஒரு ஃப்ரேம் அப் பண்ணிட்டான். எப்படி நடக்கும் அப்படின்னா அந்த பொண்ணு சாமி கும்பிடுறதுக்காக கோவிலுக்கு போயிருக்கோம். ஹெல்மெட் சேம் ஹெல்மெட்டா இருக்கும். நம்ம வில்லனோட ஹெல்மெட்டை எடுத்து அந்த பொண்ணோட பைக்ல வச்சுட்டு அந்த பொண்ணோட ஹெல்மெட் எடுத்துக்கிட்டு அவன் வந்திருப்பான். ஹீரோயின் தான் தப்பா அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இன்னொரு இடத்துக்கு லொகேஷன்ல இந்த இடத்துல தான் நான் இருக்கேன் முடிஞ்சா வா அப்படிங்கிற மாதிரி ஒரு லொகேஷன் வந்திருக்கும். சோ அந்த லொகேஷனுக்கு போயிட்டு அந்த கில்லரை பிடிக்கலாம் அவன் பார்த்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. ஆனா மாடியில இருந்து புத்துரு ஒரு சடலை ஒண்ணு கீழே விழுகுது. அவங்க பதறி போறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் யாரை தேடிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த கில்லர் இங்க இறந்து போய் கிடக்குறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்படி வந்துட்டு அநியாயமா அந்த பையன் மேல ஒரு பழிவை போட்டு அவனை நீ கொன்னுட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நான் என்ன பண்ணேன்னு சொல்லி கேட்கும்போது தான் ஒரு வீடியோ ஒண்ணு அந்த பையன் சாகிறதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். என்னன்னா என் மேல எந்த ஒரு தப்புமே இல்ல, ஆனா அந்த லேடி போலீஸ் என் மேல தப்பா போட்டு ஒரு பொண்ணை நான் அந்த மாதிரி வீடியோ எடுத்தேன், அதை பண்ண இதை பண்ண சொல்லி எங்க அப்பாவோட மானத்தை வாங்கி வெளியே தலை காட்ட முடியாம பண்ணிட்டாங்க. என்னோட சாவுக்கு முழுக்க அந்த ஏசிபி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பேரை சொல்லி அவன் ஒரு வீடியோவை வச்சிருக்கான். சோ இந்த அளவுக்கு வீடியோ வெளியிட்டு சாகிற அளவுக்கு நீ பண்ணிருக்கிற, உன்னை டிபார்ட்மெண்ட்ல இருந்து 6 மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்றதா அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க. ஹீரோயின் எவ்வளவு தூரம் கெஞ்சுறாங்க ஆனாலும் முடியல. சோ நமக்கே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகி இருக்கும்போது தான் ஹீரோயின் ஒரு விஷயம் அவங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் தேடி போற ஆளு இவன் இல்ல, இவனுக்கே ஆட்டி படைக்கிற மாதிரி ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது தான் இங்க உண்மையால சைக்கோ கில்லரை நமக்கு இங்க காமிக்கிறாங்க. அவன் வீட்டுல ஜாலியா சந்தோஷமா எல்லா பிளானையும் பக்காவா போட்டு வச்சிருக்கான். ஹீரோயினோட போட்டோவையுமே எரிக்கிறான். சோ இது எல்லாமே பிளான் பண்ணி தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க. அப்படியே அடுத்த சீனா பார்த்தா ஊருக்குள்ள ஒரு விரல் ஒண்ணு வெட்டி கிடக்குது. சோ நிறைய குப்பை மெட்ல அந்த விரல் மட்டும் துண்டா இருக்குன்னு சொல்லி போலீஸ்காரங்க அந்த பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. அழுகிய நிலைமையில கிடைச்சதால அது யாரோடதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த கேஸ் அப்படியே ஓவர் பண்றாங்க. கொலைகாரனை யாரு அப்படிங்கிற மாதிரியும் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கிடைச்ச விரல் ஒரு பொண்ணோடது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சஸ்பெண்ட்ல இருக்காங்க. ஊர்ல போறவங்க தெருவில் இருக்கவங்க எல்லாருமே ஹீரோயினை தப்பா பேசுறாங்க, இவளுக்கு ரொம்பவே ஆட்டிடியூட் அதிகம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த கில்லரை காமிக்கிறாங்க. அவன் தான் இந்த விரலை எடுத்துட்டு போயிட்டு போட்டிருக்கிறான். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பொண்ணை தூக்கணும் சொல்லி ஒரு சக்கரத்துல வச்சு சுத்தி விட்டுக்கிட்டு இருப்பான். இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க வீட்டுல இருந்து போன் பண்ணி நீ ஜாக்கிரதையா இருக்கியா, ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் சஸ்பெண்ட்ல இருக்கிறதால எஸ்ஐக்கு போன் பண்ணாலும் அந்த ஆளு போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி போற இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க ஒரே ஒரு போலீஸ் ஆபீசரா வர சொல்லியிருப்பாங்க. அவரும் வந்திருப்பாங்க. என்ன மேடம் அர்ஜென்டா வர சொன்னீங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரி இந்த கேஸை நான் விசாரிச்சிருக்கேன், ஆனா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு லீட் இருக்கு, அது என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு கொலைகாரனா இருக்கட்டும், ஒரு கிரைம் பண்றவனா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வந்திருக்கிற போலீஸ்காருக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா நான் என்ன வேணாலும் பண்றேன், அதனால
என் வேலையே போனாலும் பரவாயில்ல, ஆனா உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் கொஞ்சம் தீவிரமா இருக்கிறாரு. இதனால் வரைக்கும் இறந்து போனா இல்லையா, அவன் மேல என்னென்ன கேஸ் இருக்கு, அவன் என்னென்னலாம் பண்ணா அப்படிங்கிற மாதிரியும் இதனால் வரைக்கும் இறந்து போன பெண்கள் எல்லாருக்கோட லிஸ்டை எடுக்க சொல்றாங்க. எதுக்காக, எதுக்கும் ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்க கேட்கும்போது தான், இது பாருங்க என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனா, அவளும் ஸ்கூல் டாப்பர், அது மட்டும் இல்லாம ஃபாரின்லயே அவளுக்கு 18 லட்சம் ரூபாய்க்கு சம்பளத்துல வேலை கிடைச்சது, அவளுமே இறந்துட்டா. அதே மாதிரி ரெண்டாவது ஒரு பொண்ணு ஒரு விபத்துல இறந்தா இல்லையா, அவளோட விபத்துலயுமே காரணம் அவளுக்கு ஒரு ஃபாரின் கம்பெனில வேலை கிடைச்சது, அவளும் இறந்து போயிட்டா. இப்படி இறந்து போன பெண்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய இடமாவும் ஒரு நல்ல இடத்துலயும் சாதிக்கிற பெண்களாகவும் இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்குது. ஸோ அவங்கள தான் டார்கெட் பண்ணி இந்த லாலிபப் கில்லரு சாகடிச்சுக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு விஷயம் மட்டும் புரியல, ஒரு 75 மதிக்கத்தக்க ஒரு வயசான அம்மா மட்டும் இறந்திருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. இந்த லிஸ்ட்ல அது ஒண்ணுதான் குழப்பமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க எப்படி அந்த லாலிபப் கில்லர் தான் இதெல்லாம் பண்ணுவான்னு சொல்லி அக்யூரேட்டா சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டா, ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு இறக்கும் போது கூட அவனை நான் நேர்ல பார்த்தேன், ஆனா சொன்னாக்க யாருமே புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை இன்னும் தீவிரமா விசாரிப்போம்னு சொல்லிட்டு அந்த கில்லர் இறந்து போனா இல்லையா, மாடியில இருந்து விழுந்து அந்த இடத்துக்கு போயிருக்கான். கண்டிப்பா இவன் வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்திருக்க மாட்டான். ஏன்னா சூசைட் பண்ணி இறக்குறதா இருந்தா நான் அரெஸ்ட் பண்ண அன்னைக்கே அவனோட மனசு உடைஞ்சிருக்கணும். ஆனா அந்த மாதிரி அவன் முகத்துல எதுவுமே தெரியல. அவன் கிட்ட ஒரு திமிரு தெனாவட்டும் இருந்தது. அப்படிப்பட்ட நபர் கண்டிப்பா சூசைட் பண்ண மாட்டான். அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருந்திருக்காங்க, அவங்க தான் பிளான் பண்ணி இவனை மைண்ட் வாஷ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கு காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த லாலிபப் கில்லர் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்துட்டு இந்த வில்லனை வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து தான் உனக்கு ஒரு வெப்சைட் உருவாக்கி தரேன்னு சொல்லி ஹீரோயின் மேல இருக்கிற கோவத்துல இந்த மாதிரி ஒரு பிளானை ஒன்று போட்டு வெப்சைட்ல ஹீரோயினோட போட்டோவை போட்டு கொடுத்துருப்பான். நீ நினைச்ச அளவில் விட பயங்கரமா அவமானப்படுத்திட்டான்னு சொல்லி அவனுக்கு சந்தோஷம். ஆனா ஒரு வீடியோ ஒன்று சாகிறதுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. இன்னொன்னு, நான் சூசைட் பண்ணி இறக்குற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோ, என்னைக்கா இருந்தாலும் உனக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லி அதே வீடியோவை இவனே எடுத்து வச்சிருக்கான். மொட்டை மாடியில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துக்கு நம்ம ஹீரோயினை வர சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சாக்லேட் கில்லர் வந்துட்டு இந்த ஆளை தள்ளி விட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆயிருப்பான். ஸோ இப்படி இவனையும் பகடகாயா யூஸ் பண்ணிட்டு அந்த கில்லர் அங்கிருந்து தப்பிச்சிருப்பான். இது எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோயினை சுத்த விடணும் அப்படிங்கிறதுக்கு தான். திரும்பவும் ஹீரோயினுமே அந்த போலீஸ்காரங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. கண்டிப்பா கொலை பண்ற அந்த சைக்கோ கில்லர் கல்யாணம் ஆகாம தனிமையில தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவனுக்கு நடந்த கொலை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவனுக்கு முன்னேற பெண்கள் மேலதான் ஏதோ ஒரு வெறுப்பு இருக்குது. அதனாலதான் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படியே நம்ம ஹீரோயினோட மோட்டிவேஷன் பண்ணி சில பசங்களை பைக் ரைடர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பசங்களை காமிக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு இப்ப நல்ல நிலைமைக்கு போக போறா, ஒரு போலீஸ்காரோட பொண்ணு. ஆனா இப்ப கடைசியில அந்த பொண்ணையும் இந்த சைக்கோ கில்லர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அடுத்தடுத்து இறந்து போன பெண்களோட வீட்டுல போயிட்டு விசாரிச்சா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பெத்தவங்களே அப்படிதான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஒண்ணுமே புரியாம நம்ம ஹீரோயின் முழிச்சுக்கிட்டு இருக்க, கடைசியா ஒரு பொண்ணு ட்ரக்ஸ் மாட்டினாங்க இல்லையா, அந்த பொண்ணோட வீட்டுல போயிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா கடைசியில அந்த பொண்ணோட அம்மா, என் பொண்ணு அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, அவ ரொம்ப டாப் லெவலுக்கு போனா, படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு தான் போனா, ஆனா அந்த இடத்துல இப்படி மாட்டிக்கிட்டான்றது என்னால நம்பவே முடியல. ஆனா இதுவும் அவளுக்கு ஒரு பாடம். அவ இதெல்லாம் தெரிஞ்ச உடனே சூசைட் பண்ணி இறக்க போனா, நல்ல விதியா அவளை காப்பாத்தியாச்சு. ஆனா இப்ப அவ கொஞ்சம் தைரியமா இருக்கிறா. வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாங்கிற ஒரு மனதைரியம் இருக்குது. அதுக்காகவே நான் பாராட்டுறேன். ஆனா என் பொண்ணு அதை செய்யல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணோட அம்மா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு சில விஷயம் புரிய வருது. அன்னைக்கு உங்க பொண்ணு கோவிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. ஏன்னா முதல் நாள் வேலைக்கு போகும்போது கோயிலுக்கு போயிருக்காங்களாம். அப்பதான் அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரர்கிட்ட சொல்லும்போது அந்த பொண்ணு ஹெல்மெட்டை நம்ம ஹீரோயின் தொடும்போது கூட ரொம்பவே புதுசா இருந்தது. அப்போ ஹெல்மெட்டை தான் மாத்தி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா எந்த ஒரு எவிடன்ஸும் க்ளூவுமே கிடைக்கல. அந்த அளவுக்கு பக்காவா பிளான் பண்ணி பண்ணிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த சீனு, கார் விபத்துல ஒரு பொண்ணு இறந்தாங்க இல்லையா, அந்த காரோட மெக்கானிக் ஷெட்ல போயிட்டு பாக்குறாங்க. அங்க இருக்கிற ஒரு மெக்கானிக் என்ன சொல்றாருன்னா, பொதுவா எல்லாரும் மேல நின்று ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க, ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஹைவேல சடனா அழுத்தி ஒரு பிரேக்க போடணும், அதுவும் ஸ்டேரிங் வளைச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதோ குறுக்க வந்திருக்கணும். குறுக்க வர்றது ஆடோ மாடோ பைக்கோ எதுவா இருந்தாலும் அடிச்சு தூக்கிட்டு போயிருக்கணும். ஆனா ஒரு நபர் ஏதாவது வந்து நின்று இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல இடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்டேரிங்கை திருப்பி இருப்பாங்க. அப்படியே அந்த ஸ்டேரிங் இடிச்சு வேணா உருண்டு போய் இறந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் உண்மையாலுமே அந்த சைக்கோ கில்லர் குறுக்க தாங்க வந்து நின்று இருப்பான். அவன் மேல இடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரு ஸ்டேரிங்கை திருப்பி இருப்பாரு. அது போய் டிவைடர்ல அடிச்சு அப்படியே குப்புற அடிச்சு விழுந்து இறந்து போயிருப்பாங்க. இதுதான் அங்க நடந்தது அப்படின்னு சொல்லி நமக்கும் கரெக்டா காமிக்கிறாங்க. இன்னொரு சீன்ல நம்ம ஹீரோயினோட மேலதிகாரிங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினை இனிமே இந்த கேஸை விசாரிக்க கூடாது, உனக்கு வேற ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸை தான் நீ விசாரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, என்னால அப்படிலாம்
இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க டிஎஸ்பில இருந்து மேல ஐஜி வரைக்கும் அப்பனா நீ வேலையில இருக்க கூடாது, உன்னை வேலையை விட்டு நாங்க தூக்க போறோம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. தூக்கிறதுக்கு 3 மாசம் ஆகலையா, அது வரைக்கும் நான் வேலை பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பைத்தியத்துக்கும் கூட வேலை பார்க்கறதுக்கு நான் வேலை பார்க்காமலே இருந்தலாம் அப்படின்னு சொல்லி கடுப்புல கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினே இப்ப இந்த கேஸை இன்னும் கொஞ்சம் தீவிரமா விசாரிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப அந்த சைக்கோ கில்லர் இருக்கா இல்லையா, அவன் நம்ம ஹீரோயினை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு சீன்ல பார்த்தா பேப்பர்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட விஷயங்களை கலெக்ட் பண்ணி நம்ம ஹீரோயின் ரூம் ஃபுல்லா ஒட்டி வச்சிருக்காங்க. கடைசியில ஒரு மேலதிகாரி ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரு வந்துட்டு நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம போலீஸ்காரோட பொண்ணை நம்ம சைக்கோ கில்லர் தூக்கிட்டான். அந்த பொண்ணு பைக் ரைடிங்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு பொண்ணு, ரேசிங்லாம் போகணும்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை ஒரு விபத்தை ஏற்படுத்தி இறந்து போயிட்டதா சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என் பொண்ணு இறந்தது விபத்து கிடையாது, ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலை சொல்லும்போது, சார் அது எப்படி சார் நீங்க சொல்றீங்க, இவ்வளவு நாளா நிறைய பொண்ணுங்களாம் இறந்து போனாங்கல்ல, அப்பெல்லாம் நீங்க என்ன சொன்னீங்க, இதெல்லாம் சூசைட் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ உங்க பொண்ணு இறந்தது மட்டும் கொலைன்னு சொல்றீங்க, ஊருக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா சொல்லும்போது என்ன பழி வாங்குறதுக்கான நேரம் இது இல்ல, கண்டிப்பா அந்த கில்லரை பிடிக்கணும், பிடிக்கிறதுக்கு ஒன்னால மட்டும்தான் முடியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நம்ம ஹீரோயினை எல்லாருமே விசாரிச்சுட்டாங்க, ஆனா எதுலயுமே ஒரு க்ளூ கூட கிடைக்கல. இப்ப கடைசியா ஒரு 75 வயசு தக்க ஒரு பெண் ஒருத்தங்க இருந்தாங்க இல்லையா, அவங்கள தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினா கதவை திறக்கிறதே நம்ம சைக்கோ கில்லர் தாங்க. ஒரே ஷாக்கிங்கா இருக்கும். வாங்க ஏசிபி மேடம் சொல்றாங்க மஃப்டில இருக்க நம்ம ஹீரோயினை பார்த்து, எப்படி என்ன உனக்கு தெரியும் சொல்லும்போது, நிறைய நியூஸ் எல்லாம் பாக்குறேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பேர்ல இருக்கிற ஒரு 75 வயசு தக்க ஒரு பெண்ணு இறந்துட்டாங்களாமே, அது யார் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா எங்க அம்மா தான், அது என்ன விஷயம் சொல்லி கேட்டா, நாங்க ஒரு கொலைகாரனை தேடிக்கிட்டு இருக்கோம், அதனோட இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம் சொல்லும்போது, ஒன்னும் பிரச்சனை இல்லை, உங்க அம்மா எப்படி இறந்தாங்கன்னு சொல்லி கேட்டா, எங்க அம்மா பாத் டப்ல வலிக்கல் விட்டு பாத்ரூம்ல விழுந்துட்டாங்க, எனக்கு தெரியல, ஆனா என் கண்ணு முன்னாடியே என்னால எங்க அம்மா இறந்துட்டாங்களோ சொல்லி குற்ற உணர்ச்சியில நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற அவன் அழுதுகிட்டே நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா உண்மையாலுமே அவங்க அம்மாவை கொலை பண்ணது இந்த சைக்கோ கில்லர் தாங்க. அதெல்லாம் மறைச்சு இங்க நம்ம ஹீரோயின் கிட்ட நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான். சோ இறந்து வழுக்கல் விட்ட இடத்த பார்க்கலாமான்னு சொல்லி மேல இருக்க பாத்ரூமுக்கு போனா, பாத்ரூம் குளிக்க போறதா நீங்க சொன்னீங்கல்ல, குளிக்க போற மாதிரி இருந்தா கதவை டாப்பால் போட்டிருக்கணும், ஏன் டாப்பால் போடல அப்படின்னு சொல்லி கேட்டா, அது எனக்கு தெரியல மேடம், விழுந்து ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்தேன் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அங்க பாத்ரூம்ல ஒரு ஸ்ப்ரே ஒன்னு இருக்குது, மயக்க ஸ்ப்ரே, அதை எடுத்து அந்த சைக்கோ கில்லர் மறைச்சு வச்சுக்கிறாங்க. திரும்ப இந்த பக்கம் வெளியே வரும்போது எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க, ஆமா உங்க அம்மா இறக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுக்கு போன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுவா ஒன்னும் பிரச்சனை இல்ல, எங்க வீட்டு சைடுல எல்லாமே நிறைய திருடெல்லாம் நடந்துட்டு இருக்கும், உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அது நல்லா தெரியும், அதுக்காக சொல்லலாம் சொல்லி போன் பண்ணாங்க, அப்போ நான் வந்ததால அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனை வாங்கி கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆக்சுவலி அந்த வில்லனோட அம்மா ஏதோ ஒரு விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்றதுக்காக கால் பண்ணிருப்பாங்க, ஆனா இவன் வந்ததால நம்ம பயந்து போய் காலை கட் பண்ணிருப்பாங்க. திரும்பவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எதுக்கு போன் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, எங்க அம்மா தெரியாம பண்ணிட்டாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சைக்கோ கில்லர் பேசிட்டு போனை வச்சிருப்பான். ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மாவை சைக்கோ கில்லர் போட்டு தள்ளியிருப்பான். பாத்ரூம்ல வழுக்கல் விட்டு விழுந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸையும் பண்ணிட்டு போயிருப்பான். சோ இது எல்லாத்தையும் பண்ணது நம்ம சைக்கோ கில்லர். எல்லாத்தையும் விசாரிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் சரி நான் போயிட்டு வரேன், நைஸ் மீட்டிங் சொல்லிட்டு கையை கொடுக்கும்போது கையெல்லாம் ரொம்பவே வேர்த்திருக்கும், ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மை இருந்திருக்கும். நீங்க என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா சொல்லி திரும்பும்போது அடுத்த நிமிஷம் அந்த மயக்க ஸ்ப்ரேவை அடிச்சு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டு தூக்குல கயிறு மாட்டுற மாதிரி கழுத்துல கயிறு மாட்டி கீழே ஒரு டப்பா மட்டும் வச்சிருப்பான். அந்த இடத்துல ஊசலாடிக்கிட்டு இருக்கும். என்கிட்ட எதையும் மறைக்கிறேன்னு சொல்லி கேட்டல, எப்படி அவ்வளவு கரெக்டா கெஸ் பண்ண சொல்லும்போது, லாலிபப் தான் நீ உனக்கு விரும்பி சாப்பிடுவ, அதனால அந்த பிசு பிசுப்பு தன்மை உன் கையில இருந்தது, அதனாலதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, கேட்ட கதையை முழுசா கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செத்துப்போ அப்படின்னு சொல்லும்போது தான் இவன் ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறான். இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அந்த தங்கச்சிக்காரி ஃபாரின் போறதுக்காக வாழ்க்கையில முன்னேறி போறாங்க. ஆனா இவன் மட்டும் எந்த ஒரு வேலை வெட்டி இல்லாம வீட்டுக்குள்ளே இருக்கிறான். ஏன்டா நான் ஃபாரின் போறேன்னு ரொம்ப ஃபீல் பண்றேன்னு சொல்லி கேட்கும்போது சின்ன வயசுல நடந்த சில விஷயங்களை அப்படியே நமக்கு காமிக்கிறாங்க. சின்ன வயசுல தங்கச்சிக்கும் இவனுக்கும் ஒரு போட்டி ஒன்று நடந்திருக்கும். அந்த போட்டியில கூட பாத்தீங்கன்னா 2 பேர் கை வச்சு ஒரு கேம் விளையாடி இருப்பாங்க. அதுல கூட அந்த பொண்ணு தான் ஜெயிச்சிருக்கும். ஜெயிச்ச பொண்ணுக்கு அம்மாக்காரங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு குச்சி மிட்டாயை கொடுத்திருப்பாங்க. அப்பாக்காரர் வரும்போது இந்த பையன் அழுதுகிட்டு இருப்பான். என்னடா ஏன்டா அழுகுறன்னு சொல்லி கேட்டா, இந்த மாதிரி அவ ஜெயிச்சுட்டா நான் தோத்துட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கேவலம் ஒரு பொண்ணு கிட்ட போய் தோத்துட்டு உட்காந்து இருக்கிற நீலாம் எதுக்குடா அழுகிற பொம்பளை மாதிரி, அதெல்லாம் அழுக கூடாது, ஜெயிக்க விடக்கூடாது பெண்கள் சொல்லி அவன் அப்பாக்காரர் தப்பா மோட்டிவேஷன் பண்ணதுல அப்பல இருந்து அவன் தங்கச்சி மேல அவனுக்கு ஒரு வெறி. ஆனா இப்ப அவன் நல்லா படிச்சு முன்னேறி வேற லெவலுக்கு போயிட்டா இல்லையா, அது இவனுக்கு பிடிக்கல. அவங்க சொந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம கடத்திட்டு போயிட்டு ஒரு ரூம்ல வச்சு பயங்கரமா அடிக்கிறான். நீ சாகர வரைக்கும் இங்கதான் கிடக்கணும், உன் அம்மாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் அப்பவே ஒரு முடிவை எடுத்திருப்பான். அப்பாக்காரரும் இறந்து போயிருப்பாரு. இதுக்காக அப்பல இருந்து ஒவ்வொரு தடவையும் வாழ்க்கையில யாரெல்லாம் முன்னேறாங்களோ அந்த பெண்களை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு
கண்டுபிடிச்சு கொலை பண்றதா இவனோட வேலை. ஸோ இதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, என் ஃப்ரெண்டை எதுக்குடா பண்ண அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அவளுக்கு 18 லட்சம் சம்பளம் சொல்லும்போது என்னால் எப்படி அதை பொறுத்துக்க முடியும், அதனால தான் அவளையுமே போட்டு தள்ளிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் நம்ம சைக்கோ கில்லர் நம்ம போலீஸ்காரங்க கிட்ட. இப்போ நீயே சாக போற, நீயும் ஒரு இளம் பெண் தான், நீயும் நல்லா ஜாலியாக போலீஸ் ஐபிஎஸ் எல்லாம் வேலை முடிச்சுட்டு என்னையே கண்டுபிடிக்குன்னு சொல்லி ட்ரேஸ் ஒர்க் பண்ணல, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுத்தை கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி கட்டி இருக்கிறத அறுத்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசியா அந்த சைக்கோ கில்லர் ஒரு முடிவு எடுக்கிறான், நீ வந்துட்டு சூசைட் பண்ணி இறக்குற மாதிரி ஒரு வீடியோ பேசு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னாக்கா, நான் வந்துட்டு இந்த கேஸ்ல தோத்துட்டேன், அது இல்லாம எனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு, நான் அதனால இறந்து போறேன் அப்படின்னு ஒரு வீடியோவை ரெடி பண்ண சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் சொல்றாங்க, ஏன்டா பைத்தியமே, கையை யாராவது பின்னாடி கட்டிக்கிட்டு சூசைட் அட்டன் பண்ணுவாங்களே சொல்லும்போது, நான் பண்ணுவேன் அதெல்லாம் தெரியா போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த இறந்து போன ஃபர்ஸ்ட் ஒரு வில்லன் இருந்தான் இல்லையா, அவனுமே இந்த மாதிரி வீடியோ எடுத்து இவன் தான் வெளியிட்டிருப்பான். ஸோ எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க, டப்புன்னு மேல இருக்கிற அந்த கைத்தை கட்டி வச்சிருப்பான் ஒரு ஊக்குல, அந்த ஊக்க அருந்துகிட்டு கீழே விழுந்துடும். நம்ம ஹீரோயினுக்கும் இவனுக்கும் பயங்கரமான சண்டைலாம் நடக்குங்க. சண்டையில ஹீரோயின் போட்டு எவ்வளவு அடி அடிப்பாங்க, ஆனாலும் பதிலுக்கு அவனும் பயங்கரமா அடிப்பான். இப்படி ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்க, ஒரு கட்டத்துல கட்டை எடுத்து பொழந்திருப்பாங்க. ஒரு கம்பி எடுத்து அவன் வயிற்றுல சொருகு, அவன் அப்படியே அதே இடத்துல இறந்து போயிருப்பான். இறக்கும் போது கூட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான், நீ தான் தோத்துட்ட நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ எதுக்காக அவன் அப்படி சொன்னான்னு தெரியல. போன் லாக்ல எடுத்து பார்த்தா எந்த ஒரு எவிடன்ஸுமே இது வரைக்கும் எல்லாத்தையுமே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா எதுக்காக அவன் அப்படி சொல்லுவான்னு சொல்லி புரியல. போலீஸ்காரங்களுக்குலாம் வேற தகவல் கொடுத்துருவாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, அவனோட தங்கச்சி இருந்தா இல்லையா, அதை அவன் கொன்னுட்டானா இல்லையானே தெரியல. ஸோ அந்த இடத்துல இருக்க அவனோட வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அண்டர் கிரவுண்ட்ல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமா அந்த பொண்ணு அந்த மாதிரி கட்டி போட்டு சித்திரவதைப்படுத்திருக்கிறான். அந்த பொண்ணு நல்லபடியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணது இவன் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸை நல்லபடியா இன்வெஸ்டிகேஷன் பண்ண நம்ம ஹீரோயினுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு அப்படின்னு சொல்லி பாராட்டோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. ஹீரோயின் பெஸ்ட் உமன் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. ஹீரோயின் அப்பாவுக்குமே ரொம்பவே சந்தோஷம், இப்படி ஒரு தைரியமான ஒரு பொண்ணு நமக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. பெண்கள் எப்பயுமே பயத்தோட வீட்டுல முடங்கிடக்கூடாது, எதையா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ண கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், தைரியமா எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுக்கிறதுக்காகவும் நல்ல ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணுமா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.